இந்த மாதத்தினுடைய கடைசி நாளிலும் தெய்வ சமூகத்தில் வந்து தேவனை துதிக்க, தெய்வ வார்த்தைகளை தியானிக்க தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட சங்கீதங்களின் புத்தகம் 123 சங்கீதம், சங்கீதங்களின் புத்தகம் 123 சங்கீதம் வாசிக்கலாம். எங்களுக்கு இரங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். நிந்தனையினால் மிகவும் நிறைந்திருக்கிறோம். சுகஜீவியுடைய நிந்தனையினாலும் மகனாருடைய இகழ்ச்சியினாலும் எங்கள் ஆத்துமா மிகவும் நிறைந்திருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சங்கீதமானது ஆரோகண சங்கீதம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த சங்கீதத்தை எழுதினதான இந்த சங்கீதக்காரன் ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த சங்கீதத்திலே அவர் சொல்லுகிறார், நாங்கள் நிந்தனையினால் நிறைந்திருக்கிறோம் என்கிறதை அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 3ஆம் வசனத்தில், 4ஆம் வசனத்திலும் பார்க்கிறோம், நிந்தனையினாலும் இகழ்ச்சியினாலும் எங்கள் ஆத்துமா மிகவும் நிறைந்திருக்கிறது. அப்படி என்றால் இந்த சங்கீதக்காரன் நிந்தனையினாலே இகழ்ச்சியினாலே நிறைந்தவராய் இருக்கிறதை குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அவர் எந்த சூழ்நிலையிலே இருக்கிறார், எந்த சூழ்நிலையினாலே, எந்த காரியத்தினாலே இவர் இப்படிப்பட்டதான ஒரு நிலையிலே காணப்படுகிறார், நிந்தனைக்குள்ளாய் வந்திருக்கிறார் என்று நமக்கு தெரியாது. இது மிகவும் 4 வசனங்களை கொண்ட மிகவும் சிறிய ஒரு சங்கீதமாய் காணப்படுகிறது. எதனால சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறார் என்று நமக்கு தெரியாது. ஆனால் இந்த சங்கீதத்தை நாம் வாசித்து பார்ப்போமேனால் இதே போன்ற சம்பவம் வேதத்திலே சொல்லப்படுகிறது. இங்கே சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம், 1ஆம் வசனத்திலே அவர் ஆண்டவருடைய பரலோகத்தை நோக்கி பார்க்கிறார். 2ஆம் வசனத்திலே ஆண்டவருடைய கரத்தை நோக்கி அவர் பார்க்கிறார். இது போன்ற சம்பவம் வேதத்திலே பார்ப்போமேனால் எஸ்ரா நெகேமியா புத்தகத்திலே இதே போல அங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். நெகேமியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 4ஆம் வசனம். 1ஆம் அதிகாரத்தினுடைய 4ஆம் வசனம். நெகேமியா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நான் உட்கார்ந்து அழுது சில நாட்களாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, பரலோகத்தின் தேவனை நோக்கி. இங்க சங்கீதக்காரன் சொல்கிறான், பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவரே, என் கண்களை உம்மிடத்துக்கு ஏறெடுக்கிறேன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நெகேமியால பரலோகத்தின் தேவனை நோக்கி அவர்கள் கூப்பிடுகிறதை பார்க்கிறோம். அங்கே அவர்களுக்கு ஒரு நெருக்கம் காணப்படுகிறது. வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நெகேமியா 2:4. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி பரலோகத்தின் 20ஆம் வசனத்தை வாசிங்க. 20ஆம் வசனம். அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர். 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் 28ஆம் வசனம் வாசிக்கலாம். நெகேமியா 9:27, 28. அவர்கள் நெருக்குகிற அவர்கள் சத்துருக்களின் கையில் அவர்களை ஒப்புக்கொடுத்தி, நெருக்கம் அவர்கள் நெருக்கம் அனுபவிக்கிற காலத்தில் அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிற போதோ, அவர்கள் நெருக்கம் அனுபவிக்கிற காலத்தில் அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிற போது நீ பரலோகத்திலிருந்து கேட்டு வாசிங்க. உம்முடைய மிகுந்த இரக்கத்தினால் அவர்களை அவர்கள் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி விடுகிற இரட்சகர்களை அவர்களுக்கு கொடுத்தி, அவர்களுக்கு இளைப்பாறுதல் உண்டான போதோ உமக்கு
பரலோகத்திலிருந்து கேட்டு அவர்களை உம்முடைய இரக்கங்களின்படியே அவர்களை உம்முடைய இரக்கங்களின்படியே அநேக தரம் விடுதலையாக்கி விட்டீர். பாருங்க, இது எஸ்ரா நெகேமியா இந்த எஸ்தர் இது ஒரே காலகட்டத்திலே நடந்ததான சம்பவம், சிறையிருப்புக்கு பிற்பாடு நடந்ததான சம்பவமாய் காணப்படுகிறது. இந்த இடத்துல நெகேமியாவின் காலத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இதே போல ஒரு நெருக்கம். இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார் நிந்தனை இகழ்ச்சி என்று சொல்லுகிறாரே, அதே போல ஒரு சூழ்நிலையில தான் அங்கே நெகேமியாவின் காலத்துல இருக்கிறது. அப்போ அவர் யாரை நோக்கி கூப்பிடுறாரு? பரலோகத்தின் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார். இங்கேயும் சங்கீதக்காரன் பரலோகத்தின் தேவனை நோக்கி கூப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த சங்கீதத்துல 2ஆம் சங்கீதத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா கரத்தை நோக்கி பார்க்கிறதை இந்த சங்கீதத்துல நாம் பார்க்கிறோம், கரத்தை நோக்கி. அதே போல எஸ்ராவின் புத்தகத்துல பார்த்தோம்னு சொன்னா வாசிக்கலாம். எஸ்ராவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம், எஸ்ராவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தருடைய கரம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவனுடைய தயவுள்ள கரம், தேவனுடைய தயவுள்ள கரம். 28ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தருடைய கரம். 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 8:18. தேவனுடைய தயவுள்ள கரம். 22ஆம் வசனம். 8ஆம் அதிகாரத்தினுடைய 22ஆம் வசனம். தேவனுடைய கரம், தேவனுடைய கரம். 31ஆம் வசனம். எங்கள் தேவனுடைய கரம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா பரலோகத்தின் தேவனை நோக்கி, பரலோகத்தின் தேவனை நோக்கி என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய கரம், தேவனுடைய கரம் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இதே போலதான் இந்த சங்கீதத்திலையும் பார்த்தீங்கன்னா முதல் வசனத்துல பரலோகத்தின் தேவனை நோக்கி கூப்பிடுகிறதை பார்க்கிறோம். 2ஆம் வசனத்துல தேவனுடைய கரத்தை நோக்கி பார்க்கிறதை இங்கே சங்கீதம் 2ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அப்படி என்றால் இங்கே சங்கீதக்காரனுடைய அந்த நிந்தனை என்ன என்று நமக்கு தெரியவில்லை. ஆனா எஸ்ரா நெகேமியாவினுடைய அந்த பிரச்சனை, அந்த நிந்தனை என்ன என்று நம்மால கண்டுபிடிக்க முடியும். என்னவென்றால் எஸ்ராவின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்துல வாசிக்க வேண்டாம். அங்க சூழ்நிலை என்னவென்றால் அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்டுப்படியாக வருகிறார்கள், வேலையை தொடங்குறாங்க. வேலை பாதியில் என்ன பண்ணிடுது? நின்று விடுகிறது. அந்த நேரத்தில் தான் சகரியா வந்து என்ன பண்றார்? தீர்க்கதரிசனம் சொல்றார். எந்த கை உங்களுக்கு இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டதோ அதே கை என்ன பண்ணும்? திரும்பவுமாக முடிக்கும். அற்பமான ஆரம்பத்தினால யார் அசட்டை பண்ணுவார்? திரும்பவுமாக என்ன பண்ணுங்க, இந்த வேலை நடக்கும் அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசனம் சொல்லி அவரை உற்சாகப்படுத்துகிறார். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வேலை ஆரம்பிக்கிறாங்க, வேலை நின்று போகிறது, பிரச்சனைகள் வருகிறது. இந்த பிரச்சனை எப்படி வந்துச்சுன்னு சொன்னா 4ஆம் அதிகாரத்துல வாசிக்க வேணா, நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. இவங்க போய் ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஊர்ல இருக்கிறவங்களாம் என்ன பண்றாங்க? வராங்க, வந்து சொல்றாங்க, ஐயா நாங்களும் என்ன பண்றோம், உங்களோட சேர்ந்து உதவி செய்யறோம் அப்படின்றாங்க. இது நல்ல காரியமா கெட்ட காரியமா? ரொம்ப நல்லது தானே இது. ஆனா பாத்தீங்கன்னா அவங்க உண்மையா நமக்கு உதவி செய்யறதுக்கே என்ன பண்ணல, வரல. அதுதான் பிரச்சனை. அதனாலதான் அவங்க பரலோகத்தின் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள், ஆண்டவருடைய கரத்தை நோக்கி பார்க்கிறார்கள். இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்கெல்லாம் வந்து உங்களுக்கு உதவி செய்யறோங்க, நாங்க இந்த ஊர் ஆட்கள் தான், நாங்க இந்த இடத்தை பத்தி எங்களுக்கு தான் ரொம்ப நல்லா
தெரியும், நாங்க உங்களுக்கு உதவி செய்யறோம் அப்படின்னு சொல்றாங்க. எதற்காகனா வேலையை நிறுத்தும்படியாக, வஞ்சனையாக காரியங்களை செய்கிறார்கள். அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்க்கிறார்கள், ஆண்டவருடைய கரத்தை நோக்கி பார்க்கிறார்கள். சோ வஞ்சனை. இதே சூழ்நிலை தான் ஒருவேளை சங்கீதக்காரனுக்கும் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அநேகர் என்ன பண்றாங்க, யோசிக்கிறாங்க. ஏன்னா ரெண்டு காரியமும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால எஸ்ரா நெகேமியாவுல சந்தித்ததான அதே பிரச்சனையை தான் இந்த சங்கீதக்காரன் இங்க நிந்தனையினால் மிகவும் நிறைந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறாரே. இப்படிப்பட்டதான வஞ்சிக்கிறவர்கள் மத்தியில ஒருவேளை இந்த சங்கீதக்காரன் இருக்கிறாரா என்ன நமக்கு தெரியல. ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கிறத பார்க்கிறோம். ஒருவேளை இதே போல சூழ்நிலை இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கா? நான் நம்பி என்ன பண்ணிட்டேங்க, ஏமாந்து போயிட்டேங்க. நான் நம்பினங்க அவரை, வஞ்சிக்கிறதான காரியம். இந்த சத்துருக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் வஞ்சிக்கிறவர்கள், சப்ளாண்டர்ஸ். அழகா நன்மை செய்யற மாதிரியே வருவாங்க, ஆனா அவங்களுடைய நோக்கம் நன்மை செய்யறது இல்லை, என்னது தீமை செய்யறது தான். அவர்கள் தான் வஞ்சகர்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒருவேளை நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா இந்த சங்கீதக்காரன் என்ன பண்ணார், அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். வாசிக்கலாம் முதலாம் வசனத்தை. பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவரே, உம்மிடத்துக்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். உம்மிடத்துக்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். இங்க இப்படிப்பட்டதான சூழ்நிலையில சங்கீதக்காரன் சொல்ற, ஆண்டவரே பரலோகத்தை நோக்கி நான் பார்க்கிறேன்ப்பா, என் கண்களை உம்மை நோக்கி நான் ஏறெடுக்கிறேன். ஏன்பா பரலோகத்தை நோக்கி நீ பார்க்கிற? உன்னுடைய அந்த நிந்தனையினாலே நிறையப்பட்டிருக்கிறதான நேரம், வஞ்சனையினாலே சூழ்ந்து இருக்கிறதான ஒரு நேரம், இகழ்ச்சினாலே நெருக்கப்படுகிறதான இந்த நேரத்துல நீ ஏன் பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்க்கிற அப்படின்னு சொன்னா, அப்ப சங்கீதக்காரன் சொல்றார். வாசிக்கலாம். சங்கீதங்கள் புத்தகம் 9ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். சங்கீதம் 9:4. நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதி உள்ள நியாயாதிபதியாய் எங்க உட்கார்ந்து இருக்கீங்க? சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறீர்கள். ஏழாம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார், தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். ஏன்பா நான் பரலோகத்தை நோக்கி பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னா, அந்த பரலோகத்துல ஒரு சிங்காசனம் இருக்கு. அந்த சிங்காசனம் தான் எனக்கு நியாய தீர்ப்பு என்ன பண்ணுது, கொடுக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நிந்தனையினால, இகழ்ச்சியினால நீங்க சூழப்பட்ட ஒரு நேரத்துல, வஞ்சகரினால சூழப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் பரலோகத்தின் தேவனை நோக்கி நம்ம பார்க்க போறோம். ஏன் பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்க்க போறோம்னு சொன்னா, அந்த பரலோகத்தின் தேவனை நோக்கி நம்ம பார்க்கும் போது அங்க ஒரு சிங்காசனம் இருக்கிறது. அந்த சிங்காசனத்துல, அந்த பரலோகத்துல நீதி உள்ள தேவன் இருக்கிறார். எனக்கு நீதி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நீதி உள்ள தேவனையே நோக்கி என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தபடியாக இந்த நிந்தனையான நேரத்துல, வஞ்சிக்கப்படுகிறதான நேரத்துல இந்த சங்கீதக்காரன் செய்ததான இரண்டாவது காரியம். வாசிக்கலாம் 2ஆம் வசனம். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி துமா போடவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமானின் கையை நோக்கி துமா போடவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும், எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. எங்கள் கண்கள் எதை நோக்கி இருக்கிறது? அவரை நோக்கி
அவருடைய கரத்தையே நோக்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. வேலைக்காரின் கண்கள் எதை நோக்கி இருக்கிறது? அந்த கையை தான் பார்த்துட்டு இருக்கு. வேலைக்காரின் கண்கள் எதை பார்த்து கொண்டு இருக்கிறது? கரத்தை பார்த்து கொண்டு இருக்கிறது. இப்ப நானும் எதை பார்க்கிறேன்னு சொன்னா, ஆண்டவருடைய கரத்தை நான் என்ன பண்ண போறேன்? பார்க்க போறேன். ஹல்லேலூயா. பரலோகத்தை நோக்கி நான் பார்க்கிறேன். காரணம், அங்கதான் ஒரு சிங்காசனம் உண்டு. அந்த சிங்காசனத்துல நீதி உள்ள நியாயாதிபதி எனக்காக நீதி செய்ய அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். இரண்டாவது நான் பார்க்கிறது, அந்த ராஜாவினுடைய கரத்தை நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ராஜாவின் கரம் என்ன செய்கிறது என்றால், வாசிக்கலாம். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனம். நீதிமொழிகள் 21:1. ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்கள் போல இருக்கிறது, அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில். யாருடைய கையில? ஆண்டவருடைய கரத்துல நீர்க்கால்கள் போல இருக்கிறது. அதை என்ன பண்ற? அவருடைய சித்தத்துக்கு ஏற்றவண்ணமா என்ன பண்றார்? திருப்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஏன்பா கரத்தை நோக்கி பார்க்கறாங்க? ஏன் கரத்தை நோக்கி பார்க்கறாங்கன்னு சொன்னா, இந்த நம்ம பார்த்ததான இந்த எஸ்ரா நெகேமியா புத்தகத்தினுடைய அதே காலகட்டத்தில் நடந்த சம்பவம் தான் எஸ்தர் சம்பவம். இந்த எஸ்தர் சம்பவத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, அங்க அகாஸ்வேரு ராஜா இருக்கிறார். அந்த ராஜா கதை எல்லாம் நமக்கு நல்லா தெரியும். அப்ப பார்த்தீங்கன்னா யூதர்களுக்கு பிரச்சனை வருது. அப்போ மொர்தெகாயின் மூலமாக என்ன பிரச்சனை என்பதை எஸ்தர் அறிந்து கொள்றாங்க. அப்போ எஸ்தரும் அவங்களுடைய தோழிமார் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்க? உபவாசம் பண்றாங்க. உபவாசம் பண்ணிட்டு இப்போ யாரை போய் பார்க்குறாங்க? ராஜாவை போய் பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவங்க எதை பார்த்துட்டே இருந்தாங்க? எதை பார்த்தாங்க? ராஜாவினுடைய கரம். அந்த கையில இருக்கிறதான அந்த செங்கோலை தான் என்ன பண்றாங்க? அந்த நாட்கள்ல ராஜாவை பார்ப்பாங்க என்றால் எதை தான் பார்ப்பாங்க? முதல்ல அவருடைய கரத்தை தான் பார்ப்பாங்க. அதே போலதான் இந்த சங்கீதக்காரன் சொல்றான், நான் ராஜாவை நோக்கி பார்க்கிறேன். அந்த சிங்காசனம் இருக்கு, அந்த சிங்காசனத்தை நோக்கி பார்க்கிறேன். அந்த சிங்காசனத்தில் இருக்கிற ராஜாவினுடைய கரத்தை நான் பார்க்கிறேன். அந்த கரம் எனக்காக என்ன செய்ய போகிறது? ஹல்லேலூயா. அதையே நான் நோக்கி பார்க்கிறேன். அந்த கரம் என்னை ஒருபோதும் வெட்கப்பட்டு இதுவரைக்கும் விடாதபடிக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தது, எல்லா பிரச்சனையில இருந்தும் அந்த கரம் என்னை பாதுகாத்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கரம் என்னை போஷிக்கிறது, அந்த கரம் என்னை பராமரிக்கிறது, அந்த கரம் என்னை பாதுகாக்கிறது, அந்த கரம் என்னை நடத்தி செல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே அந்த கரத்தையே நோக்கி நான் பார்க்கிறேன். என் வாழ்க்கையில நிந்தனைகள் இருக்கப்பா, என் வாழ்க்கையில வஞ்சனைக்காரர் அநேகர் இருக்கிறார்கள், என் வாழ்க்கையில இகழ்ச்சிகள் அநேகம் இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நான் பரலோகத்தின் தேவனையே நோக்கி நான் பார்க்கிறேன். அங்க எனக்கு ஒரு நீதி உள்ள நியாயாதிபதி ஒரு சிங்காசனத்தை வைத்திருக்கிறார். அந்த சிங்காசனத்திலிருந்து எனக்கு நியாயத்தை நீதியை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் கரத்தையே நான் நோக்கி பார்க்கிறேன். அந்த கரத்திலிருந்து எனக்கு பதில் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவதாக வாசிக்கலாம். 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எங்களுக்கு இரங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். மூன்றாவது, ஆண்டவரை நோக்கி அவர் பார்க்கிறார். எதற்காக அவரை ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார் சொன்னா, எதற்காக பார்க்கிறார்? இரக்கத்துக்காக ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார். சிங்காசனத்தை நோக்கி பார்க்கிறார் நியாயத்துக்காக, கரத்தை நோக்கி பார்க்கிறார் உதவிக்காக, பதிலுக்காக. மூன்றாவது இரக்கத்தை பார்க்கிறார். ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே இறங்க, ஆண்டவரே இறங்கும். இப்போ இவர் ராஜாவா இருக்கிறார். அதனால ராஜா என்ன பண்ணாங்கன்னா, ராஜாவை நோக்கி பார்த்தாங்க, ராஜாவுடைய கரத்தை பார்த்தாங்க. இப்ப இந்த 3ஆம் வசனத்துல எனக்கு இறங்கும் என்று சொல்லுகிறார். இந்த 2ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம்னு சொன்னா, வேலைக்காரர், வேலைக்காரிகள். அப்படி என்றால் அந்த சங்கீதக்காரர் என்ன சொல்றாருன்னா, தன்னை என்னவா சொல்றாரு? வேலைக்காரன் சொல்றாருன்னா என்ன அர்த்தம்?
யாருடைய வேலைக்காரன்? ராஜாவினுடைய வேலைக்காரன். ஹல்லேலூயா. தேவஜனமே, இன்னைக்கு நம்ம எல்லாம் யாருன்னு சொன்னா ராஜாவினுடைய வேலைக்காரர். இந்த ராஜாவினுடைய வேலைக்காரருக்கு ராஜா என்ன பண்ணுவார்னா எல்லா ஃபெசிலிட்டியும் என்ன பண்ணுவாரு? செய்வார். அதான் கேட்கிற, ஆண்டவரே எனக்கு இறங்கு ஆண்டவரே. இயேசுவினிடத்துல ஒரு மனுஷன் வந்தான் ஒரு உதவிக்காக. அவன் யாருடைய உதவிக்காக வந்தான் அப்படின்னு சொன்னா, இந்த ராஜாவினுடைய வேலைக்காரன். எங்க கூட என்னுடைய இதுல இருக்கிறதான ஒரு வேலைக்காரனுடைய மகன் ஆயிட்டான், சுகவீனமா இருக்கிறான். ஆண்டவரே அவனுக்கு என்ன பண்ணுங்க, நீங்க உதவி செய்யுங்க. தேவஜனமே, நம்ம ஆண்டவருடைய வேலைக்காரரா இருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எல்லாம் யாருன்னா ராஜாவினுடைய வேலைக்காரர். ஹல்லேலூயா. இங்க சங்கீதக்காரன் சொல்றாரு, ஆண்டவரே நீ ராஜாவா இருக்கிறீங்க, உங்க கரத்தையே நோக்கி நான் பார்க்கிறேன் அப்படின்றார். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, நான் உங்களுடைய வேலைக்காரன். ராஜாவினுடைய வேலைக்காரராய் இருந்து நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம பார்த்தோம் சொன்னா ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். உங்களுடைய சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருக்கலாம்? வஞ்சகத்தின் சூழ்நிலையில நீங்க இருக்கலாம், இல்ல நிந்தனையினால் நிறையப்பட்ட ஒரு சூழ்நிலையா இருக்கலாம், இல்ல அகங்காரிகள்னாலே நீங்கள் இகழ்ச்சி அடைந்த ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். எந்த சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் பரலோகத்திலே இருக்கிறதான அந்த தெய்வீக சிங்காசனத்தை நம்ம நோக்கி பார்க்கலாம். அந்த பரலோகத்திலே இருக்கிறதான அந்த ராஜாவினுடைய கரத்தை நோக்கி நம்ம பார்க்கலாம். ராஜாவினுடைய வேலைக்காரராக இருந்து ஆண்டவரே எங்களுக்கு இறங்குன்னு சொல்லலாம். ஆண்டவர் நமக்கு இறங்கி நமக்கு பதில் கட்டளையிட, நம்முடைய வாழ்க்கையை மாற்ற, நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ண அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கண்ணில் மூடி கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, எத்தனையோ பேர் ஆண்டவரே எங்களை நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்கப்பா. எத்தனையோ பேர் எங்களை வஞ்சித்துட்டாங்கப்பா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாங்க உண்மையே நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்கு ஒரு நியாயாதிபதி உண்டு, எங்களுக்கு நீதி செய்கிற ஒரு சிங்காசனம் உண்டு. உண்மையே நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்கள் கண்கள் உங்களுடைய கரத்தையே நோக்கி பார்க்குதுப்பா. ஆண்டவரே, நாங்க உங்களுடைய வேலைக்காரர்களப்பா, எங்களுக்கு இறங்க ஆண்டவரே. ராஜாவினுடைய வேலைக்காரர்கள், ஏதோ நாங்க சாதாரண வேலைக்காரர்கள் இல்லை. ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கப்பா. பரலோக பிதாவே மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த பரலோகத்தின் தேவனை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். உங்களுடைய கரத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்கு இரக்கம் செய்கிற தேவனை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்கு இறங்குங்கப்பா. ஆண்டவரே, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே யாராவது இருப்பார்கள் என்று சொன்னார், இந்த நேரத்துல பரலோகத்தின் தேவன் ஆண்டவரே உங்களுடைய செங்கோலை நீட்டி ஆண்டவரே உங்களுடைய கரத்தினாலே அவர்களை விடுதலையாக்க முடியாது கேட்கிறோம்ப்பா. ஆண்டவரே உங்களுடைய முகத்தின் வெளிச்சத்தை ஆண்டவரே உங்கள் மேலே பிரகாசிக்க பண்ண முடியாது கேட்கிறோமப்பா. ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரமப்பா. வஞ்சனையான காரியங்கள்லாம் மாறி போகத்தக்கதாக கர்த்தர் நீ கிரியை நடப்பி தரல முடியாது கேட்கிறோமப்பா. ஸ்தோத்திரமப்பா. ஆசீர்வதி. இந்த மாதம் முழுவதும் நீரை நடத்தினீர், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாள் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்கிற ஒரு நாளாக, உம்முடைய திட்டத்தை செய்கிற ஒரு நாளாக, ஆண்டவரே உம்முடைய வேத வசனங்களை ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் தியானிக்கிறதான ஒரு நாளாக ஆண்டவரே இந்த நாளை கர்த்தர் நீ மாற்றியருளும்படியாக கேட்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரமப்பா. எங்கள் வாயின் வார்த்தைகள் எங்களுடைய இருதயத்தின் தியானம் உடைய சமூகத்திலே பிரீதியாய் காணப்பட கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்தருளும்படியாக கேட்கிறோம். தேவ ஜனத்தை ஆசீர்வதியும், கிருபைக்குள்ளாக போடும். எல்லா துதி கன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இரட்சகர் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. Amen, 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 amen. Praise the Lord, praise the Lord, praise the Lord. God bless you.